உகந்தை மலையில் புத்தர் சிலை இல்லை அடித்து கூறும் கோடீஸ்வரன் எம்பி. தமிழ் தேசியத்தின் புதிய தலைமை முதியவர்கள் வழிவிடுங்கள் வலுக்கும் கோரிக்கை. தொடரும் காலநிலை மாற்றம். மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறப்பு. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதியில் அரசாங்கம் பின்னடிப்பு. விடுதலை புலிகளின் தலைவரின் பெயரை கூறி இனவாதம் பேசுகின்றார் சரத் பொன்சேகா. வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் சூடு பிடிக்கும் அரசியல் களம். வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தைமலை முருகன் ஆலயத்துக்கு சொந்தமான 7 ஏக்கர் பரப்பில் எந்த ஒரு புத்தர் சிலையும் வைக்கப்படவில்லை, யாரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்தரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார். ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். கவனமாக கையாள வேண்டிய விடயம் என்பதற்காக நான் இதுவரை ஒரு கருத்தும் கூறவில்லை. இன்று நேரடியாக சென்றேன். அங்கு ஆலய குருக்கள் முதல் வண்ணக்கர் வரை சந்தித்து கலந்துரையாடினீர். விளக்கம் கிடைத்தது. உகந்தை மலையில் நாங்கள் முருகன் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இந்த புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கேட்கிறார்கள். உகந்தை மலையில் வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலை அமைப்பதற்கு முயற்சி செய்த போது அதற்கு வனஜீவராசிகள் திணைக்களம் தடை செய்தது உண்மைதான். அதற்காக அதே மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருப்பதாக கூறுவது பொய்யானது. கதிர்காமத்தை போல் உகந்தை மலையை மாற்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அவர் தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களை மையமாக கொண்டு ஈழத்தமிழர்களையும் அவர்களின் அரசியல் உரிமைசார் விடயங்களையும் துடிப்புடன் கொண்டு செல்லக்கூடிய இளைய தலைமைத்துவத்திற்கு முதியவர்கள் வழிபட தவறிவிட்டார்கள் என வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் முதியவர்கள் கொண்டு வந்த இளையவர்கள் வெறுமனே டீலர்களாக செயற்படுவதோடு தலைவர்களாக தங்களை நிரூபிக்க தவறிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். வயதின் மூப்பும் உடல் தளர்வும் நீண்ட காலமாக தலைமையை வைத்து புதிய மாற்றங்களை மேற்கொள்ள இயலாது போனமையும் மக்களுக்கு சலிப்பு ஏற்பட்டமையும் தமிழ் தேசியத்தின் ஜனநாயகம் பலம் பின்னடைவை சந்திப்பதற்கு வழி கோலியுள்ளது. புதிய இளம் ரத்தம் தலைமைக்கான புதிய முகம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதுவே காலத்தின் கட்டாயமாகும். தனிப்பட்ட நலன்கள், ஈகோக்கள் மற்றும் சாகம் வரை பதவி வரை இவற்றை அதிகமாக கொண்ட முதியவர்களாக தமிழ் கட்சிகளின் தலைமைகள் இளையோருக்கு இடம் கொடுக்க தொடர்ந்து தவறினால் புதிய தலைமுறை அரசியல் பற்றுறுதியற்றவர்களாக அந்நியப்பட்டுவிடும் அபாயம் உள்ளதாகவும், எனவே தமிழ் தேசிய கட்சிகளின் தலைமை பதவிகளில் இளையோர் உள்வாங்கப்படும் போது தான் தமிழ் இனத்துக்கான உறுதியான துணிச்சலான தலைமையை மக்கள் இனம் காண முடியும் என அவர் இதன் பொழுது குறிப்பிட்டார். மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மலையகத்தில் இருக்கும் நீரேந்தும் பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. மேல் கொத்மலை, விமல சுரேந்திர, காசோல்ரி ஆகிய நீரேந்தும் பகுதிகளில் அதிகமான நீர்மட்டம் காணப்படுகிறது. இந்த நீரை வெளியேற்றுவதற்காக நேற்று முதல் நீரேந்தும் பகுதிகளில் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த வகையில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் வான்கதவு ஒன்று நேற்று மாலை முதல் திறக்கப்பட்டது. அத்துடன் காசோல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் நீர்த்தேக்க பகுதிகளில் தாழ்வான பிரதேசத்தில் வாழும் குடியிருப்பாளர்கள் அவதானத்துடன் இருக்கும்படி அதிகாரிகளால் பணிக்கப்பட்டுள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வழங்குவதில் அனூர் அரசாங்கம் பாரமுகமாய் உள்ளதாக யாழ் வடமராட்சி ஊடக இல்லம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற சுட்டுப் படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை நடேசனின் 21ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் அஞ்சலி உரை நிகழ்த்திய யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தின் செயலாளர் மயூரதன் இவ்வாறு குறிப்பிட்டார். வடமராட்சியைச் சேர்ந்த நடேசன் மட்டக்களப்பில் வாழ்ந்து வந்த நிலையில் தென் தமிழீழ மக்களுக்காக துணிச்சலோடு செயற்பட்டு ஊடக செயற்பாட்டின் மூலம் துணை நின்றவர். அதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களில் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட போதிலும் ஓய்ந்து ஒதுங்காது இறுதி மூச்சு வரை ஊடக பணியாற்றியவர் நடேசன். இறுதியாக இதே நாளில் 2004ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரச படைகளோடு சேர்ந்து இயங்கிய துணை ஆயுத குழுவால் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறு தமிழர் தாயகத்தில் 40க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டும் சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டும் இல்லாமல் செய்யப்பட்டனர். மேலும் பலர் இருக்கிறார்களா இல்லையா என்று தெரியாத நிலைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். லசந்த விக்ரமதுங்க, பிரகீத் எக்னெலிகொட உள்ளிட்ட சிங்கள ஊடகவியலாளர்களும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டும் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் ஊடகத்துறையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அச்சுறுத்தல்கள் பல்வேறு வடிவங்களில் தொடர்ந்து வருகிறது. அன்று ஆயுத முனையில் மேற்கொள்ளப்பட்ட அச்சுறுத்தல் இன்று வன்முறை வடிவத்திலும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் பெயராலும் தாக்குதல்கள் விசாரணைகள் என்ற வடிவங்களில் தொடர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கில் முள்ளிவாய்க்காலில் நினைவேந்த நிகழ்வு நடத்தப்படுவது தவறான விடயமாகும். அதை ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். அது அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், போரில் உயிரிழந்த நமது உறவுகளை நினைவு கூறுகிறோம். அவ்வாறு அவர்கள் கூறுகிறார்கள். இறந்தவர்களை நினைவு கூறுவது தவறில்லை. ஆனால் பிரபாகரன் உயிரிழந்த இடத்துக்கு சென்று அவர் இறந்த நாளில் அதனை செய்வது தவறு என அவர் குறிப்பிட்டார்.
அரசியலுக்குள் வருவதற்கு தனக்கு தேவையும் இல்லை விருப்பமும் இல்லை என்று முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். இளஞ்செழியன் எனக்கு சகோதரர் போன்றவர். அவருடன் நான் அரசியல் தொடர்பில் பல தடவைகள் பேசியிருக்கிறேன். முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அரசியலுக்குள் வருவதாக இருந்தால் அவர் கொள்கை ரீதியாக சரியானதொரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அப்படியாய நிச்சயம் எங்களுடைய அமைப்பிலேயே அவருக்கு ஒரு இடம் இருக்கும். எங்களுடன் கொள்கை விடயத்தில் ஒத்துக்கொண்டால் நாங்களும் அவரோடு இணைந்து பயணிக்க தயாராக இருப்பதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார்.